அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பேதுருவின் அன்பு. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 19 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பேதுருவே திரு அவையின் தலைவர் என்பது எல்லா காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இயேசு சீடரிடம், நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது பேதுருதான் அவர்கள் சார்பாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்கிறார். அதுபோன்றே இயேசு தம் சீடரிடம், நான் யாரென மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டபோது இங்கும் சீடர் சார்பாக பேதுருவே, நீர் மெஸ்ஸியா என்று அறிக்கையிட்டார். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் யாக்கோபோடும் யோவானோடும் அவரே உடன் இருந்தார். யாயீரின் மகன் உயிர் பெற்ற போதும், இயேசுவின் உருமாற்றத்தின் போதும், கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்த போதும் யாக்கோபும் யோவானும் மட்டுமே பேதுருவோடு இருக்க அனுமதிக்கப்பட்டன. பேதுரு திருத்தூதரின் தலைவராக இருந்த காரணத்தால் தான் அவர் மும்முறை இயேசுவை மறுதலித்தது நற்செய்தி நூல்களில் இத்துணை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இறுதியாக இயேசு உயிர் தெழுந்த பின் அவர் இயேசு மீது கொண்டிருந்த அன்பை மும்முறை அறிக்கையிட்டு இயேசுவின் மந்தையின் ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் மேய்க்கும் பெரும் பொறுப்பை பெற்றுக்கொள்கிறார். இவ்வாறு இங்கு பேதுருவே திரு அவையின் தலைவர் என்னும் உண்மை ஐயத்திற்கிடமின்றி உறுதி செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த சமுதாயம் சுயமாக சிந்திக்கக்கூடிய சமுதாயம் அல்ல. மற்றவர்களை ஃபாலோ செய்கின்ற சமுதாயம் என்பார் பெரியார். ஒரு சில அதிகாரம் பின்னால் ஓடுகின்றார்கள், எங்கு அதிக சம்பளம் கொடுக்கிறார்கள் என்று மற்ற சில பொருட்களின் பின்னால் ஓடுகின்றார்கள், எங்கு ஆஃபர் பெற்று அள்ளலாம் என்று இதுதான் இன்றைய சூழலின் மனிதன் ஓட்டமாக இருக்கிறது. ஆனால் இயேசு சற்று வித்தியாசமான முறையில் சிந்திக்க அழைக்கின்றார். எவ்வாறெனில், நாம் பார்த்த அனைவருமே வார்த்தையினால் ஒன்றுமில்லாமைக்காக ஃபாலோ செய்கிறார்கள். ஆனால் இயேசு மட்டுமே வார்த்தையினால் அல்ல, வாழ்வினால் பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றார். இங்கு பணமோ அதிகாரமோ பொருளோ இடம்பெற முடியாது. மாறாக அன்பின் பணி மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இதனை எண்பித்து காட்டவே பேதுருவை காட்சி பொருளாக வைத்து சுட்டி காட்டுகின்றார். இயேசு கேட்ட 3 கேள்விகளுக்கும் பேதுரு ஒரே பதிலை தான் தருகிறார். ஆனால் இயேசுவின் வெகுமதி என்னவென்றால் பணி மட்டுமே. 3 பதிலுக்கும் இயேசு கொடுத்த வெகுமதி பணி வாழ்வு. அதனால்தான் திரு அவையின் தலைவராக பேதுருவை அரியணையில் அமர்த்துகின்றார். காரணம், பணி வாழ்வின் பிறப்பிடமாக பேதுரு விளங்கினார். நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்கிற பேதுருவின் வார்த்தையில் பல அர்த்தங்கள் மறைந்து கிடக்கின்றன. இயேசு, என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்வி பேதுருவிடத்தில் கேட்டபொழுது நிச்சயம் அவர் மனம் உடைந்திருப்பார். தன்னை 3 சீடருள் ஒருவராக வைத்திருந்தவர், தன்னை மிகவும் நம்பியவர், சோதனையில் தான் விழாதபடி ஜெபிக்கிறேன் என்று தனக்காக ஜெபித்தவரின் மனம் புண்படும்படி அவரை மறுதலித்து விட்டேன், அதை தான் இயேசு கேட்கிறார் என்று நிச்சயம் அவர் மனம் வெதும்பி இருக்க வேண்டும். பேதுரு தான் பலவீனமானவர் என்பதை மறுக்கவில்லை, அதனை ஏற்றுக்கொள்கிறார். அதே வேளையில் தான் இயேசு மீது மிகுதியாக அன்பு வைத்திருக்க என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். எத்தனை முறை தான் பலவீனத்தில் விழுந்திருந்தாலும் இயேசுவிடத்தில் தான் வைத்திருக்கிற அன்பை யாரும் சந்தேகம் கொள்ள முடியாது என்பதில் தெளிவாக இருக்கிறார். இயேசுக்கும் பேதுருவின் அன்பு நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் இயேசு உள்ளத்தையும் ஊடுருவி பார்க்கும் திறன் படைத்தவர். அப்படி என்றால் இயேசு ஏன் இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான கேள்வியை கேட்கிறார்? பேதுருவின் குற்ற உணர்வை போக்குவதற்காக, அவ்விடத்தில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்குவதற்காக, மற்றவர்கள் முன்னிலையில் இன்னும் தான் பேதுருவை பற்றி கொண்டிருக்கிற பார்வை மாறவில்லை என்பதை வெளிக்காட்டுவதற்காக. நமக்கென்று பலவீனங்கள் இருக்கலாம், நாம் சோர்ந்து போகலாம், தவறுகள் செய்யலாம். ஆனால் நமது அடிப்படை விழுமியங்களிலிருந்து நாம் மாறக்கூடாது. நமது பலவீனத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் நாம் கொண்டிருக்கிற நல்ல மதிப்பீடுகள் மாற்றம் பெறக்கூடாது. பேதுருவின் அன்பை போல உறுதியானதாக இருக்க வேண்டும்.
சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் அன்பை முழுமையாக உணர்ந்திருக்கிறேனா? இயேசுவின் அன்பினால் எனது பலவீனத்தை உணர்ந்து திருந்துகின்றேனா? எனது பலவீனத்தினால் நல்ல மதிப்பீடுகளிலிருந்து விழாமல் இருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் அன்பை முழுமையாக உணரவும், இயேசுவின் அன்பினால் எங்களது பலவீனத்தை உணர்ந்து திருந்தவும், எங்களது பலவீனத்தால் நல்ல மதிப்பீடுகளிலிருந்து விழாமல் இருக்கவும் வரம் தாரும். ஆமீன்.